விமல் சார் கரியர்லே பெஸ்ட் மூவி அப்படின்னா வாகை சுடுவான்னு சொல்லுவீங்களா? வாகை சுடாவையும் சொல்லலாம். அதுக்கு என்ன சார் ஹோம்ஒர்க் பண்ணீங்க? ஸ்கூலுக்கு வேணா வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு காலைல வந்து கிளாஸ்ல கொடுக்க. இல்ல இல்ல சார், சார் ஆனால் உங்களுக்கு பேசும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு சார். உண்மையாவே ஜாலியா இருக்க மாதிரி தெரியல. இல்ல இல்ல, கவனமெல்லாம் சாப்பாட்டுல தான் இருக்கு. அசையாத மரம் ஒன்று அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். அவங்க கூட இருந்த இளைஞர்கள், அதாவது நீங்க ட்ரை பண்ண குல்ஜித் சார் ஆகட்டும், விஜயாத் ஆகட்டும், எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்களே. இப்பவும் இளைஞர்கள் தான். பட் வந்து அவங்க வந்து ஃபுட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டப்போ நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு? இல்ல யாருமே இப்போ அது மேலாம் கஷ்டப்பட்டுட்டு இல்லை. ஃபுட்டு கஷ்டப்பட்டுருக்கலாம் இல்லை யாரும். நம்ம கூத்துப்பட்டில் இருந்தாலும் கூத்துப்பட்டில் சமைச்சு போட்டுருவாங்க, சாப்பிட்டுவாங்க. கூத்துப்பட்டன்னு சொல்லும்போது நீங்க ப்ராப்பரா நடிப்பு கத்துக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்க, அதனாலதான் அந்த கூத்துப்பட்ட ஜாமி இருக்கீங்க. இப்போ வந்து இந்த ரீல்ஸ் வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஈஸியாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருது, ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறப்போ அதை பார்க்கும்போது இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க? எதுவுமே ஈஸி கிடையாது. என்ன ரீல்ஸில் பார்த்தா ஈஸியாக கிடைச்சிடாது. உங்களும் அதுக்கு மெனக்கிடுறாங்க, அதுக்கு உழைப்பு போடுறாங்க. அதெல்லாம் எதுவுமே ஈஸியாக இல்லை. உழைப்பு இருந்தால் எப்போ வேணாலும் எது வேணாலும் கிடைக்கும். விமல் சார் தெரியுமா, ஒரு கட்டத்தில் வந்து அதாவது நம்ம ஒரு பெரிய நடிகன் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சா? நடிகர் ஆகணுன்ற ஐடியா இருந்தது. சப்போஸ் சினிமாவில் ஆகலாம் அந்த கூத்துப்பட்டு நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்திருப்பேன், மொத்தத்தில் நடிகராக இருந்திருப்பேன். பட் உங்கள் ஃபேமிலி என்ன சார் சொன்னாங்க? நான் வந்து நடிகன் ஆக போகிறேன் அப்படின்னப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும், வீட்டுக்கு வந்து காசு கொடுக்குறேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க? நான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து மெட்ரோ வாட்டர் கான்ட்ராக்டு, சென்னை குடிநீர்னு இருக்குல்ல. நான் படித்தது கோடம்பாக்கத்தில் ட்ரஸ்ட்புரத்தில் ஒரு ஸ்கூலு, ட்ரஸ்ட்புரம் கவர்மெண்ட் ஸ்கூலு. அங்கே தான் படித்தேன், 10th வரையும் தான் படித்தேன். இப்போ 10th முடிச்சிட்டோன்னே அப்போ மெட்ரோ வாட்டர் கான்ட்ராக்ட் இருந்ததுனால அவர்கிட்ட சூப்பர்வைசர் வேலையும் பார்த்துக்கிட்டு சினிமாவுக்கும் ட்ரை பண்ணிட்டு, அப்போ வந்து கூத்துப்பட்டு சேர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இது சினிமாவுக்கும் ட்ரை பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த சூப்பர்வைசர் வேலையை பார்க்க பிடிக்கவே, அவர் ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அனுப்பிச்சா சைட்டுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே எனக்கு வந்து இங்கே ஏதாவது ஒரு ஆடிஷன் இல்லை யாராவது கூப்பிட்டுருந்தாங்கன்னா அதுக்கு போகாமல் இதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ இதுலேயே ஒரு கால் அதில் ஒரு கால் வைக்காத ஒன்று ஃபுல்லாக எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எது மெட்ரோ வாட்டரில் சூப்பர்வைசராக இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. சப்போஸ் அதிலே கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா நான் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. சென்னை குடிநீரில் நான் இப்போ ஒரு கான்ட்ராக்டருக்காராக இருந்திருப்பேன். அப்போ என்னன்னா ஒரு வருஷம் டைம் கொடுத்தாங்க. ஒரு வருஷம் டைம் தரான், அதுக்குள்ளே நீ சினிமாவில் நடிக்கலையோ அதெல்லாம் உன்னோட இது. ஒரு வருஷம் கழிச்சு இல்லைன்னா உனக்கு வந்து இதில் பதிஞ்சிரும், சென்னை குடிநீர் மெட்ரோ வாட்டரில் பதிஞ்சிடும், நீ வந்து கான்ட்ராக்ட் வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு. சரி, அப்புறம் ஒரு வருஷங்கிறது 2 வருஷம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கே சரி இது இனிமேல் நம்ம திருத்த முடியாது அப்படின்ட்டு அவங்களும் கண்டுக்கவே விட்டாங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி நடிப்புக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது தான் அப்படியே ஒவ்வொரு லிங்காக கிடச்சிது.